வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் கற்றாழை சாறு, அதாவது ஆலோவேரா, இதை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். பொதுவாக கற்றாழை மருத்துவ நன்மைகள் நிறைந்திருக்கு அப்படின்றதே பல பேருக்கு தெரியாது. கற்றாழை சாற்றை நம்ம உட்கொள்ளும் போது அதனுடைய தோலில் இருக்கக்கூடிய அலோயின் அப்படின்ற அந்த மஞ்சள் நிற திரவத்தை முழுமையாக நம்ம நீக்கிவிட்டு பயன்படுத்துறது நமக்கு மிகவும் முக்கியம். ஸோ இந்த மாதிரி முறைகளில் கற்றாழை சாறு நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு நிறைய மருத்துவ நன்மைகள் கிடைக்கும். அடிப்படையான ஊட்டச்சத்துக்கள் உங்களுடைய உடலுக்கு கிடைக்கப்பெற்று ஊட்டச்சத்து பற்றாக்குறை உங்களுடைய உடலில் நீங்க ஆரம்பிக்கும். தொடர்ந்து கற்றாழை சாறு எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். செரிமானத்தை மேம்படுத்தக்கூடியது கற்றாழை சாறுங்க. இப்போ கற்றாழை சாறு குடிக்கிறது உங்களுக்கு மலச்சிக்கலை நீக்குவதற்கு உதவிகரமாக இருக்கும். இது குடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களையும் வெளியேற்றி செரிமான மண்டலத்தை சீராக வைக்கும். அதாவது நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் செரிமானமாகாமல் இருக்கு அப்படின்னா அந்த உணவு மூலக்கூறுகளை உடைத்து எளிமையான முறையில் செரிக்க வைத்து செரிமானத்தை எளிமையாக்கும். இதனால் உங்களுடைய உணவுகள் செரிக்கப்பட்டு செரிமானமான உணவுகள் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் உங்களுடைய குடல்கள் வெளியேற்றப்பட்டுவிடும். சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு நெஞ்செரிச்சல் எதுவுமே உங்களுக்கு ஏற்படாது. செரிமான மண்டலத்தை நீங்கள் வலுப்படுத்திக்கலாம். சரும பாதுகாப்பு பெறுவதற்கு குறிப்பாக நீங்கள் கற்றாழை பயன்படுத்தலாம். நிறைய பேரும் சருமத்தை பாதுகாக்கிறதுக்கெல்லாம் கற்றாழை பயன்படுத்தி தான் இருப்பாங்க. அழகு சாதன பொருளாகவும் கற்றாழை பயன்படுத்துவாங்க. குறிப்பாக சரும பாதுகாப்பு அப்படின்னு சொல்லும் போது இந்த தீக்காயங்கள், வெட்டுக்காயங்கள் மற்றும் சூரிய ஒளியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கெல்லாம் கற்றாழை ஒரு சிறந்த மருந்தாகும். இது என்ன பண்ணும் அப்படின்னா சருமத்திற்கு அந்த ஈரப்பதத்தை அளித்து காயங்கள், ஏதாவது சருமம் தொடர்பான பிரச்சனைகள், அந்த முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோல் அமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு முறைவடைந்த சருமம்லாம் இருக்கு அப்படின்னா அதை சரி பண்ணிடும். ஸோ அதுக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்களை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய கற்றாழை கொண்டு இருக்கு. நமக்கு டெட் செல்ஸ் சருமத்தில் நீக்கி எந்த விதமான சரும தொற்றுகளும் ஏற்படாமல் பாதுகாக்கும். அதே போல அந்த தீக்காயங்கள், வெட்டுக்காயங்களை ஆரம்பிக்கிறதுக்கான மருத்துவ நன்மைகள் இருந்திருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை கொடுத்து அந்த தீக்காயங்கள், வெட்டுக்காயங்களை நமக்கு இந்த கற்றாழை சரி பண்ணிடும். கற்றாழை நமக்கு கொடுக்குங்க. ஸோ அதனால் கற்றாழை எடுத்துக்கொள்ளும் சருமம் நமக்கு பாதுகாப்பாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி திறன் பெற்று எந்த நோயுமே வராமல் நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா கற்றாழை எடுத்துக்கலாம். இப்போ கற்றாழை நோய் எதிர்ப்பு சக்தி திறன் கொடுக்கறதுக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் விட்டமின்கள். ஸோ இது அதிக அளவில் இருக்கு. இது உடலில் இருக்கக்கூடிய செல்களை தொடர்ந்து பாதுகாத்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தை நமக்கு வலுப்படுத்துது. இதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி, ஜலதோஷம், இது மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளை வராமலும் தடுத்துக்கலாம். ஏன்னா கற்றாழை சாறு ஒயிட் பிளட் செல்ஸ், ரத்த வெள்ளை அணுக்கள் இருக்குங்க இல்லையா, அதை கரெக்டான லெவலில் நமக்கு கொண்டு வந்துடும். ஏன்னா ஒயிட் பிளட் செல்ஸ் குறையும் போது தான் இம்யூன் பவர் நமக்கு குறையும், நிறைய நோய்கள் ஏற்படும், புதுசாக தொற்று வியாதிகளை நமக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஒயிட் பிளட் செல்ஸ் எல்லாம் கரெக்டான லெவலில் மீண்டும் கொண்டு இம்யூன் பவர் இன்க்ரீஸ் பண்ணி ஒட்டுமொத்த இம்யூன் சிஸ்டத்தையே ஸ்ட்ராங் பண்ணுறதால எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் நம்ம இருக்கிறதுக்கு நலமோடு வாழ்வதற்கெல்லாம் கற்றாழை சாறு பயன்படுத்தலாம். தலைமுடி வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கற்றாழை நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. தலைமுடியில் ஏற்படக்கூடிய பொடுகை கட்டுப்படுத்துறதுக்கு, முடி உதிர்வை தடுக்கிறதுக்கு, முடி உதிர்வு குறைக்கிறதுக்கெல்லாம் கற்றாழை உதவிகரமாக இருக்கும். ஏன்னா நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய கற்றாழை முடியினுடைய வேர்க்கால்களுக்கு சென்று ஊட்டச்சத்து அதை கொடுக்குது. ஸோ முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே அதை பலப்படுத்துறதால அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பை தலைமுடிக்கு கொடுத்து தலைமுடியினுடைய வளர்ச்சியை கற்றாழை ஆரோக்கியமாக பராமரிக்கும். பேன் பொடுகு தொல்லை இருக்காது, இளநரை பித்தநரை இருக்காது, முடி கொட்டுறது பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு இருக்காது. நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துகிறதுக்கு நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கெல்லாம் கற்றாழை நம்ம பயன்படுத்தலாம். சில ரிசர்ச் படி பார்த்தீங்கன்னா கற்றாழை சாறு தொடர்ந்து உட்கொள்வது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு தெரியப்படுத்திருக்காங்க. ஸோ அதில் கார்போஹைட்ரேட்லாம் கிடையாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளட்டில் உடனே பார்த்தீங்கன்னா அது கரைஞ்சி ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தும். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து உங்களை விடுபட வைக்கும். உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது, நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கும்னு நினைச்சாலும் இப்போ இருந்தே நீங்கள் ஆரம்ப நிலையிலிருந்தே கற்றாழை பயன்படுத்துறீங்க அப்படின்னா நலமோடு இருப்பீங்க. சுகர் அப்படின்றது பேச்சுக்கு இடம் இருக்காது. உங்களுடைய வாய் ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு கற்றாழை நீங்கள் பயன்படுத்தலாம். பற்களில் ஈறுகளில் வீக்கம் ஏற்படுறது மற்றும் அதன் மூலமாக இரத்த கசிவு ஏற்படுறது, அப்புறம் பற்கள் வலுவிழுந்து போயிடுது, பற்சிதைவு ஏற்பட்டு கிருமி தொற்றுகள் வாய்களில் ஏற்பட்டு சுவாச புத்துணர்ச்சி இல்லாமல் போகிறது, வாய் துர்நாற்றம் வீசுறது, இந்த மாதிரி பிரச்சனைகளை தடுக்கிறதுக்கு கற்றாழை உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். சுருக்கமாக சொல்லணும்னா கற்றாழை சாறில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் வாயில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களை அழிக்கக்கூடிய தன்மை கொண்டது. இதனால் சுவாச புத்துணர்ச்சி பெறுவீங்க. ஒட்டுமொத்த வாய் ஆரோக்கியத்தையுமே நீங்கள் பராமரித்துக் கொள்ளலாம். ஸோ கற்றாழை சாறு அதை எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்கள்.
செய்யுங்கள். ஆரோக்கியமான ஊட்டச்சத்துக்களை பெற்று மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.